நேற்று ஒரு வீடியோல நைட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர்றப்ப வந்துச்சு. அதுல அவங்க என்ன சொல்றாங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிப்பதாக தன் சுயநினைவுடன் மகிழ்ச்சியுடன் எழுதிய கடிதத்தின் வீடியோ காட்சிகள் தான் இது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் ஒப்புதலுடன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிப்பதாக அவர் கூறியிருந்தார். ஆனால் அவர் கடிதத்தை எழுதவில்லை என்ற தகவல் பரவி வருவது உண்மைக்கு புறம்பானது, மாறானது என்பதை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இவை அனைத்தையும் மறைத்துவிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் தவறான தகவல்களை தெரிவித்து வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை யாருடனும் பேரம் பேச வேண்டிய தேவையில்லை என்பதை பொதுமக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன திமிரு பாருங்க, எவ்வளவு வன்மம் பாருங்க. ஒரு அப்படியே அது ஒரிஜினல் வீடியோ வருதா, அதை வெளியிட வேண்டியதுதானே. அந்த லெட்டர் இப்ப திரு காமராஜ் அவர்களுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்ததா சொல்றாங்க. அந்த ஒரிஜினல் கடிதம் எங்க? கவர்னர்கிட்ட கேட்டப்ப எதுக்கு ஓடி போயிட்டீங்க? அதாவது திரு விஜயன் கம்பெனி அங்க போய் கொடுத்ததுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 6வது அனெக்சர் 1 எம்எல்ஏ ரெஃபரன்ஸ் அனெக்சர் ஜீன் வந்ததோ நான் அதை டிவியில பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. ஏன்னா அப்பதான் என்னோட உதவியாளர் போய் ஈவினிங் அவர்கிட்ட நான் இன்னொரு கடிதம் வாங்கியிருந்தேன், உங்களுக்கு கவர்னர்கிட்ட காமிச்சேன் அந்த கடிதத்தை. அதெல்லாம் நான் இந்த பக்கம் பொதுச் செயலாளர் நானும் இந்த பக்கம் எம்எல்ஏவும் கையெழுத்து போட்டு திரு இபிஎஸ் அவர்கள் அவங்க உரிமை கோருகின்ற வாய்ப்பு இருந்தா அந்த நேரத்தில் அதுக்கு உதவிகரமாக இருக்குமே என்பதற்காக அந்த லெட்டரை போய் நான் வாங்கிட்டு சொன்னேன். நான் அந்த லெட்டர் எடுத்து தான் கவர்னர்கிட்ட போய் கொடுத்தேன். இப்ப இவங்க சொல்ற மாதிரி அந்த கடிதம் கொடுத்திருக்காங்கல்ல, ஜெராக்ஸ் காப்பி, அதோட ஒரிஜினல் காமிக்கணும்ல. அவர் சுயநிலையோடு மகிழ்ச்சியாக என்னென்னமோ எழுதியிருக்காருன்னு சொல்றாங்கல்ல, அந்த வீடியோ காட்சி தான் சொல்றாங்கல்ல. அந்த வீடியோவை யார் எடுத்தது? விஜய் எடுத்தாரா, இல்ல அது கூடவே இருக்காரு அந்த என்னது பாண்டிச்சேரி ஆனந்த் எடுத்தாரா, இல்ல ஆதவ அர்ஜுனன் எடுத்தாரா, இல்ல எங்க அண்ணன் செங்கோட்டை எடுத்தாரா, இல்ல அந்த வெங்கட்ராமன் ஆடிட்டர் எடுத்தாரா, இல்ல நம்ம உசிலப்பட்டி சிடிஆர் நிர்மல்குமார் எடுத்தாரா? சொல்லணும்ல. அது ஏதோ பேக்ல இருந்து யார் எடுத்தீங்க? அந்த வீடியோ எடுத்துக்கொண்டா கொடுங்க பாப்போம். ஏதோ ஒன்று அதை ஃபுல் வீடியோ கொடுங்க. எங்க எடுத்தீங்க? எங்க கார்ல உட்காந்து இவர் கையெழுத்து போட்டாரு? விஜய் வீட்லயா இல்ல ரோட்லயா? உங்களுக்கு ஆதரவு என்னது சுயநினைவோட மகிழ்ச்சியுடன் கடிதம் எழுதியிருக்காருன்னா நீங்க அழைச்சிட்டு போய் கவர்னர் காமிச்சுக்கலாம். அவரு ஒரே எம்எல்ஏ, எங்களுக்கு அவரை உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறார் முழு மனதர். என்னன்னா விஜய் கட்சி ஆதரவோடு தானே மன்னார்குடியில் நாங்கள் ஜெயிச்சோம் பாருங்க. அதனால அவருக்கு ஆதரவு கொடுக்கிறாரு. அவர் வரை 6 மணிக்கு கொடுத்ததா சொல்றாங்க. அப்பதான் போய் என் உதவியாளர்கிட்ட கவர்னருக்கு தேவைப்படுமே நாங்கள் ஒரு கடிதம் வாங்கிட்டு வந்தோம். அந்த கடிதம் காப்பி இருக்காச்சுன்னா நேற்று நான் காமிச்சேன் உங்கள்கிட்ட. இந்த கடிதம் இதோட காப்பி கவர்னர்கிட்ட கொடுத்தேன். இது கூட தவறுதான், நான் போய் கிளைம் வைக்கிறதுக்கு அவர் இபிஎஸ் கூப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்க போல. இதுல பாருங்க என்னுடைய கையெழுத்து, இது அவருடைய கையெழுத்து. இதான கன்சென்ட். என்னுடைய லெட்டர் பேடு, பார்ட்டி லெட்டர் பேர்ல கொடுத்தோம். அது யாரோ ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒன்னு இருக்கு, அது பார்த்தா அதுல என்ன இருக்குன்னு தெரியல. நான் கவர்னர்கிட்ட நாங்க அந்த காப்பி கேட்கல. அப்படியே இருந்தாலும் இவர் எம்எல்ஏ என்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேட் அடிக்காம இருக்கலாம். அவர் மாவட்ட செயலாளர், 10 வருஷமா கட்சியோட மாவட்ட செயலாளர், கட்சியோட மாவட்ட செயலாளர் லெட்டர் பேட் இருக்கோம். ஒண்ணுமே இல்லாம இன்னொன்னு எல்லாத்தையும் மீறி என்னுடைய ஒப்புதலுடன் கொடுக்கிறாருன்னா அதுக்கு என்ன அத்தாச்சு? என்ன மிரட்டு பாக்குறாங்க, பயமுறுத்தி பாக்குறாங்க. அதாவது உங்க ஒப்புதலோட கொடுத்தான்னு சொன்னா நான் பயப்படுவேன், எங்க கூட்டணிக்குள்ளார குழப்பத்தை உருவாக்கலாம். ஏன்னா இவரே அதற்கு முதல் என்ன சந்திச்சுட்டு பாண்டிச்சேரியில நம்ம ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு நான் ஊருக்கு போயிட்டு 2-3 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னதுனாலதான் நேற்று எனக்கு தோணுச்சு, ஒருவேளை இந்த தூய சக்தி தமிழ்நாட்டை காக்க வந்த காப்பாளருக்கு வாய்ப்பு கிடைக்காம போனா டிஎம்கே நாங்க ஆதரவு கோர போறது இல்லை, அதனால அவங்க எதிர்கட்சியாக இருக்க போறாங்க, எங்க ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு வரலாம்
அதனால இவர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிடுவேன்னு சொல்லி நான் எங்க ராஜசுதர்பாடு பேசி அவர் லெட்டர் டாப் பண்ணி நேத்து ஈவினிங் போய் ஜனா வாங்கிட்டு வந்தாரு. அப்ப கூட இவர் என்கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் கூட நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னார். போயிட்டு வாங்கன்ட்டேன். ஒரு 7:30-8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கவர்னர்லேருந்து அந்த லெட்டர் ரிலீஸ் ஆனதும் நான் எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிட்டு. இவருக்கு ட்ரை பண்ண இவர் நம்பர் கிடைக்கல. நான் உடனே ஏடிசிகிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் கேட்டு நாங்க கையெழுத்து போட்டது இந்த லெட்டர் ஒண்டி தான் கரெக்டா அப்படின்னு. இப்ப இந்த லெட்டர் நான் கையெழுத்து வாங்கியிருக்கேன், எடுத்துக்கொண்ட காமிக்கிறேன். அவங்களுக்கு மகிழ்ச்சியோட சுயநலனோட ஒரு கடிதம் எழுதியிருந்தா அந்த ஒரிஜினல் காமிக்கணும்ல. தாவேக்கா சார்பா அதை விடுறாங்கல்ல, யாரை ஏமாத்துறாங்க? அந்த அறிவுஜீவிகள் அவங்கள சேர்ந்து ஒரு அறிவுஜீவி கூட்டம் இருக்கு, அதை வேணா ஏமாத்தலாம். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. பதில் சொல்லி ஆகணும். 2 மாநிலத்தில் நடந்திருக்கு. அவங்க பாண்டிச்சேரியில் கையெழுத்து வாங்கினதா சொல்றாங்க, இல்ல எங்க கையெழுத்து வாங்கினதுங்கிறத காமிக்கணும். கார்ல வந்து வாங்கினாங்கிறாங்க. எந்த காரு, என்ன, அந்த கார்ல வாங்கினாங்கன்னா கூட யார் இருந்தது, இன்னொன்னு அந்த கடிதம் எங்க, அவங்க வாங்கிதான் அவங்க தானே எடுத்து போயிருப்பாங்க. அப்பனா என்ன அவங்க ஒத்துக்கிறாங்க? எங்க அப்பா குதிரைக்குள்ளார் இல்லைன்னு சொல்ற மாதிரி பேரம் பேசிருக்காங்க. அவர் என்ன விஜய் வந்து எங்களுக்கு மாமானா மச்சானா, இல்ல நாங்க எங்கள்கிட்ட வந்து ஜஸ்ட் லைக் தட் இவருக்கு என்ன காமராஜ் வந்து விஜய்க்கு பழக்கமா? அப்படியே ஆதரவு கொடுத்தா நேரம் போயிடலாம். அவர் கூடவே என்ன பிரதர் நான் சொல்றது, போயிடலாம்ல. எல்லாம் அந்த லெட்டர் கொடுக்கலாம்ல, கவர்னர் ஃபோர்ஜரி லெட்டர் கொடுத்துட்டு உடையாந்துட்டீங்களே. காப்பி ஆஃப் த லெட்டர் கொடுத்ததோ அவர் ஒரிஜினல் எங்கன்னு கேட்டதும் தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதனால அவங்க வெரிஃபை பண்றதுக்கு கவர்னருடைய செக்ரட்டரியாங்க அங்கேருந்து பேசுறது இவர் ரொம்ப ஷாக் ஆகி தான் இவர் கிளம்பி வந்திருக்காரு. நல்ல வேளை எங்க வக்கீலுக்கு போன் பண்ணி இது மாதிரி கவர்னர் மாளிகையில கேட்டாங்க. நான் அது மாதிரி கையெழுத்தே போடலப்பா, நான் அண்ணன் கேட்ட லெட்டர் தானே போட்டேன், இது என்னன்னு சரி நம்ம வாங்க போன்னு சொன்னோம். நாங்க இருக்கிறப்பதான் கவர்னர் மாளிகையில தான் சொன்னாங்க, எங்க எம்எல்ஏ நல்லா கான்டாக்ட் பண்ண முடியும்னு சொன்னப்ப இல்ல நாங்க எங்க லேண்ட்லைன்ல பேசணும், அவர் வந்துட்டு இருக்காரு, சரி வரட்டும்னு சொல்லிட்டு நான் கவர்னரை பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில உங்களை வந்து பையனை கொஞ்சம் ஐம் நாட் வெல், அதனால நான் வந்துட்டேன். திரும்பவும் இவர் வந்து பேட்டி கொடுத்தப்ப இவர் கவர்னரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இவர் கடிதம்லாம் எழுதி கொடுக்குறப்ப எனக்கு கார்த்திகேயனும் மற்ற நிர்வாகிகளும் எனக்கு பேசுனது, நான் மறுபடியும் நானும் கிளம்பி போனேன். போயிட்டு இவரையும் பார்த்துட்டு கவர்னரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மிட் நைட்ல இதே மாதிரி ஒரு வீடியோ விடுறாங்களே, அதுல வேற வந்து எவ்வளவு குதர்க்கமா விஷமமா செய்யற இவ்வளவு தப்பு பண்ணிட்டோம், எவ்வளவு தைரியமா என்னுடைய கன்சென்ட்டோட ஒப்புதலோட தான் அவர் கடிதம் கொடுத்திருக்காருன்னா அதுக்கு அத்தாட்சி வேணும்ல. இதெல்லாம் இப்ப கொடுக்கலன்னு சும்மா விட முடியாதுல்ல. நீங்க பெரிய ஹீரோவா இருக்கலாங்க, 108 சீட்ல ஜெயிச்சிருக்கலாங்க, அது உங்களோட. நாங்கெல்லாம் 30 வருஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தார்கள். பல கவர்மெண்ட், பல சீஃப் மினிஸ்டர், எத்தனையோ தாக்குதல்கள், எத்தனையோ ரைடுகள், எத்தனையோ என்கொயரி எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க. உங்களை மாதிரிலாம் ஓடி ஒளிஞ்ச மாதிரிலாம் ஒளிகிற ஆளுகள் கிடையாது. நீங்க முதலமைச்சரா ஆகுங்க. முதலமைச்சர் ஆகிறதுக்கு நீங்க வாங்கி ஊழலை ஒழிக்க போறீங்க. முதலமைச்சர் ஆகிறதுக்கே போர்ஜரி வேலை பண்றீங்க. உங்களுடைய கொள்கை தலைவரா அண்ணல் அம்பேத்கரை சொல்றீங்க. அவர் உருவாக்கிய அரசியல் சட்டமைப்பை நீ காலில் போட்டு மிதிக்கிறீங்க. அதாவது நம்ம ஊர்ல சொல்றாங்க, வேலைக்கு போறதுக்கு போர்ஜரி ரெக்கார்டு கொடுத்துட்டு போயிட்டான், வேலைக்கு போனா எவ்வளவு மோசமா இருப்பான், அது மாதிரி தானே இருக்கு உங்க இது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ, தேங்க் யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.